ஆர்ஆர் டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் ஒரு ஆன்மீக பதிவாக நமக்கு வேல் மாறல் மகிமை மற்றும் அந்த பாடல்களை எப்படியெல்லாம் நாம் உச்சரிக்க வேண்டும், பாட வேண்டும், அதனால் ஏற்படும் பலன்கள் குறித்து நம்மிடையே விவரிப்பதற்கு ஜோதிட ரத்னா மீனா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கம். இப்போ முருகன் வழிபாடை மந்திர செய்யுள்களாக நிறைய பேர் வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம், கந்தர் அனுபூதி, இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கு ஒரு பலன்கள் சொல்லுவாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில், அதாவது தமிழ் கடவுளாக சொல்லப்படுகிற முருகனுக்கு இந்த வேல் குறித்த வழிபாடு, அதை சக்தி தேவியே கொடுத்ததுனால அந்த வேல் குறித்த வழிபாடு நிறைய முறைகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வேல் மாறல் பற்றி எங்களுக்கு அந்த பாடல் என்ன மகிமை, அதனுடைய தோற்றுவாய் குறித்து சொல்லுங்கள். 5 கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ராகவன், நீங்கள் இன்றைக்கி வேல்மாறல் பற்றி கேட்டீங்க. வேல்மாறலை படிக்கிறதுக்கு முதல்ல விநாயகர் துதி ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு 3 முறை சொல்லிட்டு தான் நம்ம அந்த வேல்மாறல் பாடல்களையே எடுப்போம். இப்போ வேல்மாறல்னால் என்னன்னா, உங்களுக்கு இந்த கதை தெரியும். அருணகிரிநாதர் முருகன் அருளால் உடல் நலம் தேரப்பெற்று அவர் சில விருத்தங்களை எழுதியிருக்காரு. திருப்புகழ், அப்புறம் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இது மாதிரி விருத்தங்களையும் எழுதியிருக்காரு. சில வகுப்புகளையும் எழுதியிருக்காரு அவர். அந்த வகுப்பில் வேல் வகுப்புங்கிறது ஔஷதமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஔஷதம்னா மருந்து தாங்கம்மா. ஔஷதம்னா மருந்து. அந்த நோய்க்கும் மருந்து, பிறவி நோய்க்கும் மருந்தாக அது பயன்படும். அதை மணி மந்திரம் ஔஷதம்பாங்க. இந்த வேல் வகுப்பு மட்டும் ஔஷதமாக நமக்கு தரப்பட்டிருக்கு. அந்த பேர்லேருந்தே நமக்கு தெரியும், இந்த வேல் வகுப்பு நோய்க்கும் மருந்தாகவும் இந்த பிறவி நோய்க்கும் மருந்தாகவும் இருப்பது இந்த வேல் வகுப்பு. இப்போ வேல் வகுப்புங்கிறீங்க, வேல் மாறல்ங்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டால், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேல் வகுப்பில் உள்ள 16 பாடல்கள் தான், அதுதான் பேஸ் எல்லாத்துக்கும். இந்த 16 பாடல்களை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள், முருகன் மேல் பெரும் பக்தி கொண்ட ஒரு அடியவர், அவர் இந்த 16 பாடல்கள், வேல் வகுப்பில் வருகிற 16 பாடல்களை மாற்றி மாற்றி சுருட்டி அமைத்து இதை ஒரு மந்திர பாடல்களாக நமக்கு அருளி இருக்கிறார். இதை பாடும் பொழுது அது பாடுவதற்கே ஒரு தனி முறைகள்லாம் இருக்குது. அந்த முறைகளில் தான் நம்ம பாடணும். இதை பாடும்போது உடலில் உள்ள சக்கராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை பாட அந்த விருத்தங்களில் அவ்வளோ ஒரு தமிழ் புலமை இருக்கும். இது நாவில் சரஸ்வதி நற்றமிழ் காக்கன்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர் பாடுவாங்க. அவ்வளோ அருணகிரிநாதர் மிகச்சிறந்த கல்வியாளர் அவர். வள்ளிமலை சாமிகள் அப்படி இல்லைன்னாலும் முருகன் அருளால் இந்த அருணகிரிநாதருடைய 16 பாடல்கள் தான் திரும்ப திரும்ப 64 கன்னிகளாக தரப்பட்டிருக்கும். இதில் என்னன்னா, ஒரு பாடலும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். எல்லாமே அதை படித்தோன்னா, கல்யாணம் ஆகலையா, கடல் கடந்து போகணுமா, புத்திர பாக்கியம் வேணுமா, இந்த பத்திரப்பதிவில் பிரச்சனையா, எது வேணாலும் நடக்கும். குடும்ப சிக்கல், உறவு சிக்கல், ஏதாவது ஒரு உறவில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம், அத்தனைக்கும் மறுமருந்தாக அமைவது இந்த வேல்மாறல் பாராயணம். இதை குரூப்பாக பாடுவாங்க. நாங்கள்லாம் கோயிலில் போய் உட்காந்து பாடுவோம். பாடுவதற்குன்னு அது ஒரு தனி முறை இருக்குது. இப்போ 64 முறை வருதுன்னு சொன்னால், இந்த 16 வேல் வகுப்பு பாடல்கள் தான் திரும்ப திரும்ப வரும். எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு 1 to 16 பாடல்கள் தான் பேஸ், அதை பாடிடுவோம். அதுக்கப்புறம் ஒற்றைப்படையன், இரட்டைப்படையன் இப்படி பிரித்து, அப்புறம் 4 to 1, 8 to 5, 12 to 9 வரை, 16 to 14, இப்படி பாடுவதற்கு ஏதாவது காரணம் இருக்காங்க? இந்த மாதிரி பாடும் பொழுது சக்கரா இயங்கும். நீங்கள் நிறையா சாட்சி சொல்லியிருக்காங்க. ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறவங்க இந்த வேல்மாறலை முறையாக படிக்கும் பொழுது அந்த பிளாக்கெல்லாம் நிறைய, அந்த அடைப்பு கூட நீங்கி விடுமாம். உடம்புல உள்ள சக்கராஸ் அனைத்தையும் ஆக்டிவேட் பண்ணுற சக்தி இதில் இருக்குது. மிக பவர்ஃபுல்லான மந்திரம் இது. நிச்சயமாக இதை படிச்சுட்டு எத்தனையோ சாட்சிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். யூடியூப்லலாம் சொல்லியிருக்காங்க, நான் நேரடியாகவே கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா. நடக்காதுன்னு ஒரு விஷயமே கிடையாது. வேல்மாறல் மிக மிக சக்தி வாய்ந்த திருமந்திரம். இதை முறைப்படி
பொருள் உணர்ந்து படித்தாங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதுக்கு மருந்து இந்த வேல்மாறலில் தான் இருக்குது. இந்த 64 பாடல்களை அந்த முறைப்படி படிக்கணும், அதுதான் இங்கே முக்கியம். இப்போ நீங்கள் இது சொல்கிறது பார்க்கும்போது முருகன் ஒரு பேரருளாக பல விஷயங்களை தீர்த்து வைக்கிறார் அப்படின்றது பார்ப்போம். அவருடைய வேலுக்கான மகிமை அப்படின்றது தனித்துவமாக நீங்கள் சொல்லும்போது ஒரு உணர்ச்சி பெரு கூட சொல்கிறீங்க. அதுக்கு என்ன காரணமா? வேலுக்கு இருக்கிற மகத்துவம் என்ன? அந்த வேலை தான், வேலுக்குள்ள மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா 12 கரங்கள் கொண்டவர் முருகர். அந்த 12 சூரனை வதம் செய்யும் நிகழ்வு தான் இதில் நிறையா இருக்கும். சூரனை வதம் செய்வதற்காக அந்த 11 கரங்கள்லேயும் ஆயுதங்களை கொடுத்துட்டாங்களாம். 12வது கரம் சும்மா இருந்திருக்கு. அதுக்கு இந்த வேலை கொடுக்கணும். சிவபெருமான் அந்த வேலை வாங்கி அதை சக்தியிடம் கொடுத்தாங்களாம். சக்தி தன்னுடைய சக்தி முழுவதையும் அதில் இணைத்து அதை 12வது கரத்தில் கொடுத்தாராம். அதனால் மிக சக்தி வாய்ந்த அந்த வேலாயுதம் அழிக்கும் சக்தி மட்டும் இல்லை, தீமையை அழித்து நன்மையை காப்பதற்காக கொடுக்கப்பட்ட வேல். அதனால் வேலை மட்டுமே மூலஸ்தானத்தில் வைத்து வணங்குறதெல்லாம் உண்டு. நம்ம திருக்கோயில்களில் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வேல் தான். நீங்கள் இந்த பாடல்கள்லே பார்த்தீங்கன்னா அதோட தீவிரத்தன்மை, எவ்வளோ முடியாத வேலையை முடித்து காட்டுறது முழுவதும் சொல்லியிருப்பாங்க இதில். இந்த ஒரு பாடலுக்கும் ஒரு சக்தி உண்டு. இப்போ ஒரு பிரச்சனைனா பிரத்யோகமாக ஒரு பாடலை பாராயணம் பண்ணணும். ஒரு பாடலை சொல்லும் பொழுதும், இப்போ உங்களுக்கு தீராத வியாதி, அதுக்குன்னு ஒரு பாடல் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, உறவு சிக்கலில் மாட்டியிருக்கலாம், வேண்டாத உறவில் சிக்கியிருக்கலாம், தந்தை மகன் உறவு சிக்கல் இருக்கலாம், எந்த மாதிரி சிக்கல்லேருந்து விடுபடணும்னு வைங்க, அதுக்குன்னு சில பாடல்கள் இருக்குது. இந்த பாடல்கள்லாம் முறைப்படி பொருள் உணர்ந்து படிக்கணும். படித்தோன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் டெஃபினட்டாக இதில் இதுக்கு தீராத பிரச்சனைகளை தீர்க்க வைக்கும் கந்தவேல் இது. நிச்சயமாக அத்தனை பிரச்சனைகளுக்கும் அருமருந்தாக செயல்படுவது இந்த வேல்மாறல் பாடல். இப்போ இதில் நிறையா சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் கோயிலில் ஒன்றா உட்காந்து பாடும்பொழுது அதை முறையாக சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அப்படி பாடும்போது ஒருத்தங்களும் சொல்கிற சாட்சிகளை பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தனியாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வைங்க, அப்போ நமக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்கு இந்த பாடல் இருக்குது. ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறோம், அது நக்கீரர் கதையை வச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி 16 பாடல்களையும் படித்தோன்னா எந்த வகையான பிரச்சனைகளும் தீரும். இது 48 நாள் பாராயணம் பண்ணோன்னா, இல்லை 48 நாள் தான் பண்ணணுமான்னு இல்லை, அன்றன்றைக்கு சொல்லலாம். இந்த ஒரு பாடலும் முடித்த பிறகு அந்த திருத்தணி முருக வேலை பற்றி சொல்லுவாங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே, இப்படின்னு ஒரு பாடலுக்கும் சொல்லணும். இந்த இடத்துலையுமா என்னென்னா, இப்போது அறுபடை வீடு இருக்குது. அறுபடை வீடில் அந்த கண்ணி திருப்பி திருப்பி பாடக்கூடிய அந்த இடத்துல திருத்தணி முருகனை மட்டும் நோக்கி பாடுவதற்கு ஏதாவது காரணம் இருக்காங்க? இந்த வேல்மாறல்கள் பாடலே ஔஷதம், மருந்தாகத்தான் நமக்கு தரப்பட்டிருக்கு. இப்போ திருத்தணி மலை இருக்குது, அந்த திருத்தணி மலை முருகனை நோக்கி வணங்கினாலே போதும். இல்லது அந்த கோயிலை நோக்கி ஒரு 10 அடி எடுத்து வைத்தாலும் உடலில் உள்ள பிணிகள் அனைத்தும் தீருமா. உடலில் உள்ள பிணிகள், முதலாவதாக உடலில் உள்ள பிணிகள் அனைத்தும் தீருங்கிறதுனால நம்ம வேல்மாறல் பாடல் ஔஷதமாகத்தான் தரப்பட்டு இருக்குது. அதனால் திருத்தணி வேலை ஒரு முறையும் சொல்லுவோம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே, இதை ஒரு பாடு முடிஞ்சோனையும் நம்ம சொல்லணும். ஏன்னா இது செய்யும், எது செய்யும், இந்த திருத்தணி வேல் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் பதிலாக இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே, இந்த சந்தப்படி பாடணுமா. அந்த மாதிரி பாடினோன்னா மிக எந்த பிரச்சனையும் தீரும். நிறைய இதுக்கு உதாரணம் சான்றுகள் அதை மாதிரி பயன்படுத்தி அதில் அப்படியே உருகி போனவர்களோட நிறையா சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கோம். ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு சர்வரோக நிவாரணின்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க வேல்மாறல் குறித்து. ஆனாலும் நீங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், நீங்கள் ஒரு ஜோதிடரும் கூட. அந்த அடிப்படையில் இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த வேல்மாறலை நீங்கள் உடனடி நிவாரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய பிரச்சனை அல்லது இந்த கிரக பிரச்சனைக்கு இது படித்தால் நன்றாக இருக்கும்னு சொல்லக்கூடிய? நிச்சயமாக சொல்லலாம் விஜயராகவன். இப்போ முருகன்னா செவ்வாய் தான், செவ்வாய் தான் முருகன், முருகன் செவ்வாய். இப்போ திருமண தடைக்கு முக்கிய காரணம் இந்த செவ்வாய் தான்.
திருமண தடைப்பட்டுக்கிட்டே இருக்க பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த செவ்வாயின் குற்றத்தால், செவ்வாய் தோஷம்பாங்க, செவ்வாயின் குற்றத்தால் திருமண தடை ஏற்படுற பெண்கள் கட்டாயம் வணங்குனாங்கன்னு வைங்களேன், 48 நாளில் நிச்சயமாக திருமண தடை முறிந்து அவங்களுக்கு வந்து அந்த திருமண பாக்கியம் கைகூடும். இது வந்து நிறையா உணர்ந்த நடந்த இந்த செய்தி. இது நிறைய பேர் இதை சாட்சியாகவே சொல்லியிருக்காங்க. திருமண தடை நீங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். வேல்மாறலினுடைய மகிமை குறித்து உங்களுடைய இந்த ஒரு கருத்தை கேட்கிற போது எங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. முடிந்த மட்டும் எங்களுக்கு அந்த பாடல்களை பாடும் விதமாக ஒரு இன்னொரு தொகுப்பாக நீங்கள் செஞ்சு தருவீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.